ராமராமா வெள்ளிக்கிழமை பிருகுவாசரக மே மாதம் 22ஆம் தேதி பராபவ வருஷம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி ஷஷ்டி திதி மத்தியானம் 12:43 வரை பின்பு சப்தமி திதி புஷ்ய நட்சத்திரம் கார்த்தால 8:48 வரை பின்பு ஆயில்ய நட்சத்திரம் விருத்தி யோகா தைத்தில கரணம் ராகு காலம் கார்த்தால 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்யும் பொழுது ஏன் திரையிட்டு செய்கின்றோம்? நிவேதனம் அப்படின்னா சுவாமிக்கு ஆகாரங்களை நிவேதனம் பண்றா, அதை திரை போட்டு பண்றது. திரை போட்டு பண்ணணும் அப்படின்னு ஆகமங்கள்ல விதி இருக்கு, அதனால பண்றா. சுவாமி சாப்பிட்றார் அப்படிங்கிற ஒரு பாவனையில இந்த நிவேதனமானது பண்ணப்படுறது. இந்த ஆகாரத்தை எல்லாரும் பார்க்கக்கூடாது. சுவாமிக்கு நிவேதனம் பண்ணக்கூடியதான விஷயத்த அது ரொம்ப சுத்தமாக இருக்கணும் இல்லையா ஆகாரம். அப்ப அதுக்கு அவ்வளவு ஒரு சுத்தத்தன்மை தேவை. அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையா மடியாக இருந்து இந்த ஆகாரத்தை தயார் பண்ணி ஜாக்கிரதையா எடுத்துன்னு வந்து இப்படி சுவாமிக்கு நிவேதனம் பண்றது. நிவேதனம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா தெரிவிக்கிறது அப்படின்னு அர்த்தம், அறிவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். நைவேத்தியம் பண்றான்னா என்ன, நிவேதனம் பண்றா அப்படின்னா எடுத்து ஊட்டுறான்னு அர்த்தம் இல்லை, சுவாமி கிட்ட தெரிவிக்கிறா அப்படின்னு அர்த்தம். பகவான் கிட்ட இந்த மாதிரி இவ்வளவு தானிய ராசிகள் எல்லாம் உங்களுடைய அனுகிரகத்தினால சிருஷ்டிக்கப்பட்டு நீங்க உங்களால சிருஷ்டிக்கப்பட்டதான தானியங்களிலிருந்து வந்ததான அன்னங்கள் இவ்வளவு பக்குவமா இருக்கு, எல்லாத்துக்கும் எல்லாம் உங்களை சேர்ந்தது, நீங்க அதை முதல்ல ஸ்வீகரிச்சுக்கணும் அப்படின்னு சுவாமி கிட்ட நிவேதனம் பண்ணி அர்ப்பணிக்கிறது. சுவாமிக்கு அர்ப்பணிச்சுட்டு அவருடைய பிரசாதமாக அப்புறம் அதை நாம் ஸ்வீகரிச்சுக்கிறது. இதுதான் நிவேதனம். இப்படி நிவேதனம் பண்றச்ச தெர போட்டுதான் நிவேதனம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம். ராமரா.